சுட சுட வாழை மீன் வறுவல். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா நம்மளுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு ஒரு லெமன் எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். அதை நம்ம தண்ணி ஊற்றி லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். மீன் எடுத்து போட்டு அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மீன் இப்போ ரெடி ஆயிட்டு. வாங்க நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ தோசைக்கல்லில் எண்ணெயை ஊற்றி பொரிக்க ஆரம்பிச்சிட்டோம். பொரிச்ச மீனை இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு முடித்த பிறகு நம்மளுக்கு மீன் ரெடி ஆயிரும். நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்.